ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஒரு ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட்ல அசோசியேட் ஆயிருக்குன்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னா ரொம்ப ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு டீம். பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் வர மாதிரி கோட் சூட்லாம் கொடுத்து நீங்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கணும்னா அந்த மாதிரி ரொம்ப ஸ்டைலிஷாக தான் வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி இதுக்குன்னு தனியாக தைச்சு, ஸோ அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு டைரக்டர். ஸோ அவர் கூட நான் ஒர்க் பண்ணுறதுல உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் ஃபர்ஸ்ட் அவரோட அஞ்சாதே வந்து என்னை கேட்டாங்க. நான் சொன்னேன், சார் எனக்கு மீசை கூட சரியா வளரல சார், நான் வந்து போலீஸ் ரோல்லாம் பண்ணால் நல்லா இருக்காது சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்லைம்மா இந்த ரோல் நீ பண்ணதான் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ அப்போ ஏதோ ஒரு வேலைக்கிறதுனால சரியா கொஞ்சம் கரெக்டான செட் ஆகல நினைக்கிறேன். பட் அதுக்கப்புறம் அந்த படத்தை நான் பார்த்ததுக்கப்புறம் உண்மையிலேயே நான் சொன்னேன், சார் உங்க கூட ஒரு படம் நான் ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். பட் எனக்கு தெரியல இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு படத்துல வந்து நான் அசோசியேட் ஆயிருப்பேன் நான் நிச்சயமா எதிர்பார்க்கல. நிச்சயமா ஒரு பெரிய படம். இது வந்து நாங்க அதாவது ஃபியூச்சருக்கும் சேர்த்து தான் இந்த படத்தை பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். அதாவது ஒரு பார்ட் 2 நிச்சயமா ஒரு சீக்வல் ப்ரீக்வல் இருக்கிற ஒரு ஃபிலிமா தான் இருக்கும். ஸோ அதுல வந்து உண்மையிலே ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. when you get great powers you have great responsibilities-ங்கிற மாதிரி இந்த படம் எனக்கு அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கான நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சொல்லிட்டாங்க என்னை பத்தி, பட் இன்னும் ஐ எம் நாட் கிவன் மை 100%. ஸோ நான் வந்து என்னோட முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து என்னோட ஹார்ட் ஒர்க்கை கொடுத்துட்டு இருக்கிறேன். ப்ரொஃபஷனலா இருக்கு. த ஹோல் டீம் பார்த்துட்டீங்கன்னா, த ஹோல் அசோசியேட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப படிச்சவங்க, முறையா எல்லாத்தையும் ரொம்ப அழகா கத்துக்கிட்டு வந்தவங்க. ஸோ அதனால இவங்க ஆஃபீஸ்க்குள்ள போகும்போதே ஒரு பெர்ஃபெக்ட் ஒரு ஹாலிவுட் டைரக்டர் கூட ஒரு ரூம்குள்ள போற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ஸ்டோரி போர்டு அந்த எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். ஸோ அதே எனக்கு வந்து ரொம்ப அதாவது உடனே இந்த படத்தை ஆரம்பிக்கணும், உடனே இந்த படத்தை பண்ணணும். இந்த படத்தை நேற்று நைட்டு நாங்கள் வந்து சும்மா ஜென்ரலி இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டு, பட் இன்னைக்கு நேற்று நைட்டே எனக்கு வந்து ட்ரெய்லர்லாம் வர மாதிரிலாம் எனக்கு கனவு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறேன். அண்ட் எஸ், ஒர்க்கிங் வித் த ஹோல் டீம். நான் வந்து உண்மையிலே நிச்சயமா நரேனுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ இட்ஸ் கோனா பி அ ரியல் டஃப் டைம். எனக்கும் சரி, அதே மாதிரி நரேனுக்கும் சரி. அண்ட் செல்வா சார் வந்து இந்த படத்துல ரொம்ப அதாவது என்னோட மாஸ்டரா பிளே பண்றாரு அவரு. ஸோ அவர் வந்து காலையில வந்து அந்த குன்ஃபு கிளாஸ் போகும்போதே ரொம்ப பயங்கர ஒரு ஃபுல் டெடிகேஷனோட எல்லாத்தையும் பர்ஃபெக்டா எப்படி இருக்கணும், இந்த லுக் எப்படி இருக்கணும், இந்த ஸ்டாண்ட்ஸ் எப்படி இருக்கணுங்கிற மாதிரி ஃபுல்லா கேட்கிறாரு. நம்ம மாஸ்டர் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மாஸ்டர். ஏன்னா கிட்டத்தட்ட எனக்கு 98ல இருந்து மாஸ்டர் தெரியும். ஒரு 4 to 5 years நான் அவர்கிட்ட இந்த குன்ஃபு வந்து கத்துருக்கிறேன். ஸோ இந்த படம் வரும்போதே நான் சொல்லேன், சார் இந்த மாதிரி ஒரு படம் நமக்கு அமையலையே சார் அப்படிங்கிற மாதிரி நான் எப்பயுமே மாஸ்டர் கிட்ட அந்த சின்ன வயசுல நான் சொல்லிட்டு இருப்பேன், 10 years முன்னாடி சொல்லிட்டு இருப்பேன். பட் இன்னைக்கு உண்மையிலே அந்த மாதிரி ஒரு படம் அமைஞ்சிருக்கு. ஸோ நிச்சயமா என் மாஸ்டரோட மரியாதை நிச்சயமா நான் காப்பாற்றணும். ஸோ அந்த அளவுக்கு இது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு. And yes, again, the whole young team, ஒவ்வொரு நாளும் போகும்போது ஒவ்வொரு நாள் புது மியூசிக்கா இருக்கும். உடனே ப்ராசஸ் பண்ணி உடனே ரெடியா இருப்பாரு. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹாலிவுட் ஃபிலிம்ல ஒர்க் பண்ற ஒரு ஃபீல் எனக்கு இங்கே கிடைச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் எஸ், அகேன் பூஜா நான் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு தான் மீட் பண்றேன். ஸோ நிச்சயமா நெக்ஸ்ட் ப்ரெஸ் மீட்ல தான் ஐ வில் ஹேவ் டு டாக் டு யூ. அண்ட் எஸ், எல்லாத்தோட த பெஸ்ட் இஸ் லைக் த ஹோல் டீம். நிச்சயமா இந்த டீம் வந்து ஒரு பெரிய ஒரு சக்சஸ் கொடுக்கும். எனக்கும் நானும் ஆணவத்துல கான்பிடன்ஸ்ல சொல்றேன், நிச்சயமா இந்த படம் ஒரு பெரிய ஒரு சூப்பர் ஹிட் பிலிமா இருக்கும். ஏன்னா அதோட எல்லா அமைப்புகள் இந்த படத்துல தெரியுது. அண்ட் கேமராமேன் சார் கூட ஒர்க் பண்ணும்போது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஹாங்காங்லாம் போனோம், மோல்ட்லாம் எடுத்தோம். எல்லாருமே ஒரு டீமா, நான் என்ன நினைக்கிறேனோ அதான் அவரும் நினைக்கிறாரு, அவர் என்ன நினைக்கிறாரோ அதான். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன நினைக்கிறாரோ அந்த அளவுக்கு எல்லாருக்கும் ஒரு ஃபுல் எல்லாரோட தாட் அந்த அளவுக்கு அந்த படத்து மேல இருக்கு. ஸோ எவ்ரிபடி ஒரே சிங்க்ல தான் இருக்கும். அண்ட் none other than இந்த ப்ராஜெக்ட் வந்து யூடிவிலாம் நிச்சயமா முடியாது. ஸோ அதுக்கு வந்து தனஞ்சயன் சாருக்கு வந்து என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவர் வந்து டேட்ஸ்லாம் இப்பவே கேட்கிறாரு, எனக்கு என்னன்னா இப்பவே ஷூட்டிங் அடுத்த இதுக்கு கிளம்பணும். ஸோ உண்மையிலேயே நிச்சயமா இந்த படம் வந்து ஃபுல் பேஷனோட பண்றேன். ஸோ 90 days நான் 120 days கூட எடுத்துங்க. ஸோ
இந்த படத்துக்கு வந்து ஃபுல் எஃபர்ட் கொடுப்போம். அண்ட் தனஞ்சயன் சாருக்கு வந்து என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் எனக்கு கொடுத்ததுக்கு. அதே மாதிரி ரோனி ஸ்க்ரூவாலா சாருக்கும் அவர் இல்லை இன்னைக்கு, ஸோ அவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் எல்லாம். எல்லா பிரசன்ட் மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். உண்மையிலே முகமூடி படம் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு படம். ஏன்னா 5ஆவதுக்கு பிறகு எனக்கு கரெக்டான ஸ்கிரிப்ட் அமையல. இது வந்து திருப்பி ஒரு லைஃப் சேவர்னு சொல்லலாம். மிஷ்கின் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி குட் நியூஸ் அண்ட் பேட் நியூஸ் சொன்னார். தயவு செஞ்சு அந்த பேட் நியூஸ் சொல்லுங்க. இல்லை நான் குட் நியூஸ் சொல்கிறேன், நான் திரும்பி சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் பேட் நியூஸ் இஸ் வில்லன் தானேன்னு கேட்டேன். ஆமாம் மச்சா, ஆனால் அந்த மாதிரி இல்லை, பட் ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர்னு சொன்னார். ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா ஃபீல்ஸ் லைக் கமிங் பேக் ஹோம். தெரியல, ஒருவேளை மிஷ்கின் இல்லைன்னா இட் இஸ் எனக்கு வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள என்ட்ரானதே ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அண்ட் திருப்பி எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இந்த படம் மூலமாக கிடைக்குது. நாங்கள் சேர்ந்து பண்ணுற 3வது படம். ஒரு விஷயம் மட்டும் தெரியும், சித்திரம் பேசுடி பண்ணுறதுக்கு முன்னாடியும் 5ஆவது ஷூட்டிங் முன்னாடியும் மிஷ்கின் சொன்ன ஒரு வார்த்தை. 5ஆவதுலாம் வந்து முதல் நாள் ஷூட்டிங்க்கு வந்து நான் போலீஸ் காஸ்டியூம் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள என்ட்ரு ஆகும்போது அந்த ஷார்ட் முடிஞ்சவங்க மிஷ்கின் கூப்பிட்டு, மச்சா எனக்கு இந்த படம் கிடைச்சிது மச்சா. இந்த படம் 5ஆவது ஒரு விஷயம் தெரியுமா, இது பெரிய ஹிட் ஆக போகுது. இந்த கான்ஃபிடன்ஸ் இந்த சிதம்படி பேசுடி பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தது, 5ஆவது பண்ணும்போது இருந்தது. முகமூடி இப்போ படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் சொன்னார், மச்சா இதுவும் பெரிய ஹிட் ஆக போகுது, நம்பலாம், 100% நம்பலாம். ஸோ நிச்சயமா யூடிவிக்கு முகமூடி வந்து ஒரு பெரிய படமா போறேன், சந்தேகமே இல்லை. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி மிஷ்கின் ஃபார் இன்ட்ரடியூசிங் மீ டு ஷேகர் மாஸ்டர். குங்ஃபு வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி சின்ன வயசுலேருந்தே நம்ம ப்ரூஸ்லி, ஜாக்கி சான்லாம் நம்ம எங்களோட ஃபேன்ஸ், நாங்கள் வந்து பெரிய ஃபேன்ஸ். அண்ட் வி ஆர் டூயிங் குங்ஃபு ourselves. அது வந்து ரொம்ப புதுசாக இருக்கு. It's always a pleasure working with Mishkin sir, and it's actually ridiculous to talk about one's home and one's family. So there's not much to speak. I hope and wish that Mugamudi will rock it completely, and I have absolute faith in that. Thank you to all. Thank you Dhananjayan sir and UTV. Hope to see you on the other side. Thank you. முகமுடி இந்த படம் வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மிஷ்கின் சாரோட 2வது படமாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் 90 டேஸ்க்குள்ளே முடிக்கணும்னா இந்த ப்ரெஸ் மீட்டை கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுக்கலான்னு ஆசைப்பட்றேன். இந்த டேவோட ஃபுல் ஷூட்டை வந்து என் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். இன்றைக்கி பிளான் பண்ணிக்கிற சீனை இன்றைக்குள்ளே முடிச்சாகணும். ஹோப் மிஷ்கின் சார் தேங்க்யூ. ஒரு துறையில் இருக்கிறவங்க அந்த துறையில் நம்மளுக்கு இப்படி ஒரு வேலை கிடைச்சா நம்மளோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு என்னோட ஆர்ட் ஃபீல்டில் என்னோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு அது கொடுத்த மிஷ்கின் சாருக்கும் யூடிவிக்கும் என்னோட நன்றி. ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஒர்க்கை பற்றி பேசலாம். நன்றி. மிஷ்கின் சாரோட யுத்தம் செய் பண்ணேன். நார்மலாக மிஷ்கின் சார் ஒரு படம் பண்ணால் அடுத்த படத்தில் அவங்களுக்கு கேரக்டர் கொடுக்க மாட்டார். நரேன் சார் தான் அவரோட முதல் படம் பண்ணிவிட்டு திருப்பி அடுத்த படமும் பண்ணார். எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் மிஷ்கின் சார் எனக்கு கொடுத்துருக்காரு. எனக்கு அவர் என் மேலே வச்சிருக்கிற அந்த கான்ஃபிடென்ஸை விட எனக்கு அவர் மேலே கான்ஃபிடென்ஸ் இருக்குது. என்னை நடிக்க வச்சுருவார், அந்த கேரக்டரில் நல்லா நடிக்க வச்சுருவாருன்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. நாங்கள் கிளாஸ்க்கு போனோம் ஒரு 6 மாதம். முதல்ல மிஷ்கின் சார் சொன்னார், சார் ஒரு மாதம் கிளாஸ் இருக்கும், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு கொஞ்சம் அப்படியே சாதாரணமாக சொல்லி தான் அனுப்பிச்சார். நான் ஒவ்வொரு நாளும் கிளாஸ்க்கு போகும்போது காலையில் 4 மணிக்கு எழுந்து ரெடியாகி போகும்போது ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் அழுதுகிட்டே தான் போவோம். நானும் நரேன் சாரும் அப்படியே ஃபோனில் பேசிப்போம். சார் இன்னைக்கு மழை பெய்யுதா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு, ஏதாவது மழை பெஞ்சா கூட நான் சொல்லுவேன், ஏதாவது ஜன்னல் நனைஞ்சா கூட வந்து அன்றைக்கி திருப்பி படுத்துருவோம். அந்த மாதிரிலாம் வந்து இருப்போம். ஏன்னா அந்தளவுக்கு பெய்யுது எங்களுக்கு கிளாஸ்க்கு போகும்போது. ஆனால் அதை எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10-10:30 மணிக்கு உடம்புல ஒரு பயங்கரமான ஒரு தெம்பு ஒன்று வரும்.
அந்த அந்த ஒரு இது வரும்போது தான் ஆஹா நம்மளுக்கு நம்ம உடம்பு வந்து இவ்வளோ நாள் நம்ம இப்படிலாம் வந்து வச்சிடலாமல் இருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஃபீலிங் ஒன்று வரும். எனக்கு சேகர் மாஸ்டர் எங்களோட குரு ரொம்ப நல்லா எங்களுக்காக கிளாஸ் எடுத்தார். சேகர் மாஸ்டர் திடீர்னு கொஞ்ச நாள் மிரட்டிலாம் பார்த்தாரு. சரி ஒரு நாள் வந்து சார் என்னோட பேரை கொஞ்சம் காப்பாற்றுங்க அப்படின்ட்டு கொஞ்சம் கெஞ்சி வேற ஒரு நாள் சொன்னார். நான் சொன்னேன் மாஸ்டர் கண்டிப்பாக மாஸ்டர் நான் எந்த அளவுக்கு பண்ணுவோம். ஆனால் இது எல்லாத்தையும் விட அவர் டைரக்டரோட அவர் படம் எடுக்கிற விதம் வந்து இது டோட்டலாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மாஸ்டர். நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க மாஸ்டர். இன்னைக்கு ஒரு 4 ஷாட் பார்த்துட்டு வந்து சேகர் மாஸ்டர் வந்து சொல்கிறாரு, சார் என்ன சார் எப்படி சார் இப்படி எல்லாமா எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சேகர் மாஸ்டர் வந்து எங்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃபெர்னாண்டஸ் மாஸ்டர் அவர் எங்களுக்கு கிளாஸ் எடுத்தார். அவருக்கு என்னுடைய நன்றி. மிஷ்கின் சாருக்கு நான் மறுபடியும் நன்றியை சொல்கிறேன். ஜீவா சார் ரொம்ப அவர் இஸ் வெரி குட் ஆர்டிஸ்ட். ஸோ அவர் கூட பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷம். நரேன் சார் எனக்கு ஒரு பெரிய ஒரு ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு மிஷ்கின் சார் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். பை. நாங்கள் பண்ணுறது வேறு. அவரோட ஷார்ட்டில் அந்த குங்ஃபுவை பார்க்கும்போது இந்தியாவில் வந்து வேறு யாரும் இனிமேல் பண்ண முடியாத மாதிரி இந்த குங்ஃபு வளர்கிறதுக்கு பெரிய காரணமாக இருப்பார் அவர். எனக்கு வந்து ஜீவா, நரேன், செல்வா இவர்களெல்லாம் மாணவராக கொடுத்தாரு. இன்றைக்கி வந்து அவங்கெல்லாம் என்னுடைய நண்பர்கள்.